அண்ணா வணக்கம். பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயர் லோகநாதன். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுக்கா கபிலர் மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சிறுகுணத்துப்பாளையம். இங்கே தான் நம்ம ஒரு 8 வருஷமாக இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு வர்றோம். நம்மளுடைய இயற்கை விவசாய பதிவு தான் லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம எடுக்க போகிறது பார்த்திங்கன்னா பொட்டாஸ். அதாவது இப்போ நம்ம பொட்டாஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம கடையில் தான் போய் மருந்து கடையில் தான் பொட்டாஸ் வாங்கிட்டு வந்து மண்ணுக்கு கொடுக்குறோம். அதனால் பொட்டாஸ் கொடுக்கறதுனால காய்கள் நல்லா திருச்சியாக வரும், வெயிட் வரும் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுனால மண்ணுக்கு வந்து நமக்கு கெடுதல், மண்ணில் உள்ள நுண்ணுயிரியல் இறந்துடும். நமக்கு வந்து வாங்கி கொண்டு வந்து ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு தடவும் பொட்டாஸ் கொடுத்தா தான் அந்த வேலையை செய்யும். ஆனால் நம்ம இயற்கையில் பண்ணும்போது பொட்டாஸ் பாக்டீரியா இப்போ அதாவது இந்த மாதிரி வாழைப்பழத்தில் பொட்டாஸ் தயாரித்து இயற்கையாக நம்ம பொட்டாஸ் தயாரித்து கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த பொட்டாஸ் பாக்டீரியா மண்ணிலேயே உற்பத்தி ஆயிடும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம மண்ணிலேயே உற்பத்தி பண்ணுறோம். அது எப்படிங்கிறது நம்ம இப்போ சொல்கிறோம். அதாவது இப்போ நம்ம அப்படியே எடுத்து உள்ளே போடுங்கப்பா. சாணப்பாசி கரைசல்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம், தயாரிப்பு முறை எப்படின்ட்டு. அந்த நாட்டு மாடே இல்லைனாலும் இயற்கை விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிச்சது தான் அந்த சாணப்பாசி கரைசல். நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து பாக்டீரியாவை பிரிச்செடுத்து அந்த பிரிச்செடுத்த பாக்டீரியாவிலேருந்து 1 லிட்ரு பிரிச்செடுத்து நம்ம அதை 200 லிட்டர் பேரலுக்கு 2 கிலோ சர்க்கரையை போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம 10 நாள் காலை மாலை கலக்கி விடணும். 1 வாரத்துக்கு மேலே கலக்கி விட்டோம் அப்படின்னோம்னா நல்லா நுர வரும், புளிச்ச வாசனை வரும். வந்துச்சுன்னா நம்ம அந்த தண்ணி வந்து நம்ம கொடுக்கக்கூடிய தாய் திரவத்தோடைய கலர்லாம் மாறிடும். அப்படி மாறிடுச்சு அப்படின்னா அது தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த 200 லிட்டர் எடுத்து நம்ம 1 ஏக்கருக்கு நம்ம கொடுத்துடலாம். அனைத்து விதமான பயிர்களுக்கும் கீரை முதல் காய்கறி வரை மரப்பயிர்கள் பூக்கள் அனைத்துக்குமே நம்ம கொடுக்கலாம். கொடுத்துட்டு அதுலேயே ஒரு 5 லிட்டர் மிச்சம் வச்சுக்கிட்டு மீண்டும் அதில் தண்ணியை ஊற்றி 2 கிலோ சர்க்கரையை போட்டோம்னா தயாராகிடும். இப்போ அந்த மாதிரி தயாரானதுலேருந்து இதில் ஒரு 10 லிட்டர் ஊற்றினா போதும். இதில் ஒரு 1000 லிட்டரில் நம்ம போடுறோம் பொட்டாஸ் கரைசல். இதுக்கு வந்து ஒரு 10 லிட்டர் ஊற்றினா போதும். இதாங்க அந்த 1 லிட்டர். இப்போ இந்த 1 லிட்டர் தான் நம்ம மண்ணை பொன்னாக்கும் சாணப்பாசி கரைசல். நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து பிரித்து எடுத்த தாய் திரவம். இதை ஊற்றி தான் நம்ம 200 லிட்டராக மல்டிப்ளை பண்ணுறோம். அந்த 200 லிட்டரை வந்து எடுத்து இதுக்கு ஒரு 10 லிட்டருக்கு மேலே நம்ம எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏன் இதில் இவ்வளோ சத்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா இது மாதிரி தயாரிக்கிறது எல்லாமே நிழலில் தான் தயாரிக்கிறாங்க. இப்போ நம்ம இது தயாரிக்கும் போது வெயிலில் வச்சு தான் தயார் பண்ணுறோம். அப்படி வெயிலில் ஏன் வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெயிலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, அதாவது சூரிய ஒளியில் பார்த்தீங்கன்னா நிறைய பாக்டீரியா இருக்குது, அதே மாதிரி காற்றுல பாக்டீரியா இருக்குது. அனைத்து விதமான பாக்டீரியாவும் நம்ம எடுத்து வளர்த்துறோம். அதுவும் இதோட சேர்ந்து வளரும். அப்படி வளரும் போது தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதனால் இதை வெயிலில் தான் வைக்கணும். அதாவது வெயிலில் வைக்கிறதுனால தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த வாழைப்பழத்தில் வந்து பொட்டாஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம இதில் பொட்டாஸ் வந்து நம்ம விலை கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தயாரிச்சுக்கிறோம். வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா இந்த தாரெல்லாம் நமக்கு இந்த பழசு வேஸ்ட்டான பழமெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அழுகுன பழம் அந்த மாதிரியாக பார்த்து வாங்கிட்டு வந்து நம்ம போடும்போது நமக்கு செலவு ரொம்ப குறைவு. நம்ம ஒவ்வொரு தடவும் பொட்டாஸ் போய் கடையில் தான் வாங்கணும். இப்போ இது வாங்கவும் தேவையில்லை, நிரந்தரமாக நம்ம காட்டிலேயே பொட்டாஸ் உற்பத்தி ஆகிடும். இப்போ இதை வந்து நம்ம 1 ஏக்கருக்கு எவ்வளோ கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிருக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ இதை வந்து நான் மரவள்ளி கிழங்குக்கு மல்லிகைப்பூவுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், சம்மங்கிக்கு தென்னை மரத்துக்கு வாழைக்கு அனைத்துக்குமே நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். மண் வந்து உங்களுக்கு வளமாக மாறும், மண்ணுக்கு சத்தாகவும் மாறும். ஒரே இதில் பொட்டாஸ் சத்து ப்ளஸ் இதில் வந்து நிறைய சத்துக்களும் இருக்குது. அந்த சத்துக்களும் நம்ம செடிகளுக்கு கிடைக்கும் போது நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொருளியோட அளவு குறையும். இதை மட்டும் வச்சு இந்த சாணப்பாசி கரைசலை வச்சு இப்போ பொட்டாஸ் தயாரிச்சுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மீனமிலம். அந்த மீனமிலம் வந்து பார்த்திங்கன்னா 7 நாளையில் தயாரிச்சுக்கலாம். அதுக்கு இதே மாதிரி தாங்க 4ல் 1 பங்கு நாட்டு சர்க்கரை இருந்தால் போதும். முன்னே சரிக்கு சரி நாட்டு சர்க்கரை போடுவான். 10 கிலோ கழிவுனா 10 கிலோ சர்க்கரை. இப்போ வந்து 10 கிலோ கழிவுக்கு வெறும் 5 கிலோ அல்லது 6 கிலோ இருந்ததுன்னா போதும். வெயிலில் தான் வைக்கணும். காலை மாலை கலக்கி விட்டோம்னா 5 நாள் 2 நாளையில் உங்களுக்கு அனைத்து விதமான கழிவும் கரைஞ்சிடும். அப்படி கரைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கலக்கி விட்டுக்கிட்டு வந்தோம்னா எல்லாமே கரைஞ்சிடும். கரைஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே இருக்காது. மேலால் அது தேவையில்லாமல் அந்த கழிவு மட்டும்தான் மேலால் வரும். அந்த கழிவு மட்டும் எடுத்து
அள்ளி போட்டு நம்ம அப்படியே ட்ரிப்பில் கொடுத்துக்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பயிருக்கு தகுந்த மாதிரி தாங்க கொடுக்கணும். காய்கறிக்கு ஒரு மாதிரி, கீரைக்கு ஒரு மாதிரி, மர வகைகளுக்கு ஒரு மாதிரி. நீங்கள் நிறைய என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அளவு சொல்லலாம் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து நான் குச்சிக்கிழங்கு காட்டுக்கு இப்போ நான் இன்றைக்கி இந்த பொட்டாஸ் மெயினாக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் குச்சிக்கிழங்குக்கான அளவு தான் நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அளவு எல்லா காட்டுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படி கிடையாது. இப்போ நான் போடுறேன் அப்படின்னா ஒரு 200 லிட்டர் கொடுக்குறேன்னா ஒரு ஏக்கருக்கு அந்த ஒரு ஃபஸ்ட் டைம் குடிக்கல 200 லிட்டரையும் கொடுத்துருவேன். அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா 100 லிட்டர் கொடுப்பேன். அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா 50 லிட்டர் கொடுப்பேன். அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் கொடுப்பேன். இது மாதம் ஒரு டைம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 லிட்டரு. நம்ம குச்சியோடைய தரம் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கணும். அது வந்து நம்ம ஈஸியான வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாணப்பாசி கரைசலை வச்சு என்பிகேவும் தயாரிச்சுக்கலாம். இலைதலைகளை வச்சு நம்ம பக்கத்தால் என்னென்ன செடி இலைகள் இருக்கோ அதை வச்சு அந்த போரான் எருக்குக்கு இந்த மாதிரி சுத்தி இலை, புளி இலை, கறிவேப்பிலை இலை, இரும்பு சத்துக்கு, முருங்கை இலை, இந்த மாதிரி இலைகளை போட்டு அதே மாதிரி இந்த நம்ம சாணப்பாசி கரைசலில் உள்ளே ஊற்றி ஒரு 5 லிட்டர் ஊற்றி ஒரு 200 லிட்டர் பேரில் ஒரு 2 கிலோ சர்க்கரையை போட்டு வச்சுருந்தனால ஒரே வாரத்தில் தயாராகிடும். அதே மாதிரி பொட்டாஸ் வாழைப்பழத்தில் போடுறது, மீனமிலம், புண்ணாக்கு கரைசல் இதே மாதிரியே இந்த நம்ம சாணப்பாசி கரைசலை வச்சு புண்ணாக்கு நம்ம போட்டுக்கலாம். புண்ணாக்கு உள்ளே போட்டோம்னாலும் நமக்கு என்பிகே கிடைச்சிடும். 5 விதமான புண்ணாக்கு நான் போடுறேங்க. வேப்பங்கொட்டை, கடலை புண்ணாக்கு, எள்ளு, கொட்டைமுத்து, தேங்காய். இது பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைச்சத்து அதிகமாக இருக்குது, மற்ற சத்து கம்மியாக இருக்குது. அடுத்த புண்ணாக்கில் பார்த்தீங்கன்னா தலைச்சத்து கம்மியாக இருக்குது, மற்ற சத்து அதிகமாக இருக்குது. இதனால் நம்ம எல்லா புண்ணாக்கி கலந்து கொடுக்கும்போது அனைத்து சத்து நமக்கு என்பிகே அதுலேயே நுண்ணூட்டமும் இருக்குது. எல்லாமே நமக்கு ஈவனாக கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்னொன்னையுமே இப்போ சாணப்பாசி கரைசல் 200 லிட்டர் கொடுக்குற பக்கம் நல்லா கொடுத்துட்டு வந்து ரிசல்ட் வந்தப்போ 100 லிட்டர் கொடுத்தோம்னா போதும். புண்ணாக்கு கரைசல் ஒரு 10 லிட்டரு, மீனமிலம் ஒரு 10 லிட்டரு, நம்ம பொட்டாஸ் கரைசல் ஒரு 10 லிட்டரு, என்பிகே ஒரு 10 லிட்டரு, இந்த மாதிரி எல்லாமே ஒரு 10 லிட்டராக கொடுக்கும்போது ஒரு ஏக்கருக்கு நமக்கு கொடுக்குற வேலையும் ஒரே வேலையாக போயிடும். நமக்கு பயிர் வளர்ச்சிக்கு ஈஸியாக போயிடும். ரெண்டாவது நம்ம மக்கள் கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் கொடுத்தா போதுமா, இது மட்டும் கொடுத்தா போதுமானதை ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. அதாவது இது மட்டுமே போதும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற இடுபொருள் கொடுக்கும்போது இதையும் கொடுத்து மண்ணை வந்து நம்ம பழைய நிலைமைக்கு மாற்றிட்டோம் அப்படின்னோம்னா நுண்ணுயிரி பெருக்கு அதிகமாகிடுச்சுனாவே நம்ம எந்த இடுபொருள் கொடுத்தோம்னாலும் அதை வந்து மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரி தான் எடுத்து செடிக்கு கொடுக்கும். நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு. அதாவது வருஷத்தில் ஒரு டைம் நம்ம பயிர் மாற்றும் போது பலதானி விதைப்பு விதைச்சிட்டு அடுத்தது இது மாதிரி கரைசல் சாண குப்பையெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி கரைசல் கொடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னோம்னா நம்ம வேறு எதுவுமே கொடுக்க தேவையில்லை, இதுவே போதும். ஆனால் ஆரம்ப ஸ்டேஜில் இப்போ நம்ம கொடுக்கும்போது மண் வந்து எந்த சூழ்நிலையில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த மண்ணை ஒன்று டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அதில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இடுபொருள் ஆரம்பத்துலேருந்து இப்போ நம்ம சொன்ன அளவெல்லாம் ரெகுலராக கொடுத்துட்டு வரும்போது நம்ம பயிரை, அதாவது நம்ம காட்டுக்கு நம்ம தான் விஞ்ஞானி நம்மால் ஒரு ஐயா சொல்லியிருக்காரு. அது மாதிரி நம்ம காட்டில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். அந்த சூழ்நிலை எந்த சூழ்நிலையில் பயிர் வளருது எப்படி இருக்குதுங்கிறது நமக்கு தான் தெரியும். அதனால் நம்ம எந்த சத்து பற்றாக்குறை தலைப்பாக்கிலே நமக்கு தெரியும். அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம விவசாயத்துக்கு மாதிரி இயற்கைக்கு வந்துட்டிங்கனாவே நம்ம செடியை பாக்கிலே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ செடி வெளுத்து இருக்குதா, அது வந்து தலைச்சத்து கம்மி. வெளுத்ததுலேயே ரொம்ப வெளுத்து போய் சைடெல்லாம் அப்படியே சுட்ட மாதிரி வந்ததுன்னா அது ஜிங்கு, பெராசு இந்த மாதிரி பற்றாக்குறை. அந்த மாதிரி அந்தந்த சத்து பற்றாக்குறைக்கு நம்ம அதை கொடுக்கணும். அதே சமயத்தில் மண்ணில் பிரச்சனை, பூஞ்சான், வேரலுகள், வாடல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த சைனோபாக்டீரியா இந்த சாணப்பாசி கரைசல் நமக்கு வந்து நல்லா மண்ணில் உள்ள கெட்ட பாக்டீரியா பூஞ்சானையும் அழிச்சது. அதோடு நம்ம இந்த சுண்ணாம்பு கரைசல் கால்சியம்னு சொல்லக்கூடிய புண்ணாக்கு கரைசலும் வந்து போட்டு வச்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிஎன்னு சொல்லி நம்ம நிறையா வாங்கி கொடுப்போம். அது வந்து நம்ம கால்சியம் நம்ம கல் சுண்ணாம்புலேயே இருக்குது. அது ஒரு 200 லிட்டர் பேரில் ஒரு 10 கிலோ ஊற வச்சு அதுவும் என்ன பயிரோ அந்த பயிருக்கு தகுந்த மாதிரி ரேஷியோ கரெக்டாக கொடுத்துக்கிட்டு வந்தோம்னா கால்சியம் கிடைச்சது. கால்சியம் கிடைச்சாத்தா ஒரு செடியோ மரமோ நம்ம கொடுக்கறது ஸ்ட்ரென்த்து நேராக நிற்கும். அது அந்த பட்டை வழியாக தான் நம்ம அதை எடுக்கக்கூடிய சத்தை மேலே கொண்டுட்டு போகும். அந்த கொண்டு போகிறதுக்கு துணை புரிகிறதே அந்த கால்சியம் தான். அதனால் இந்த கால்சியம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த பேரில் கால்சியம் இருக்குது, அதை காட்டுப்பா. பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கரைசலும் கலந்து தான் கொடுப்போம். இதை காட்டுப்பா. இந்த மாதிரியான பழம் எந்த மாதிரியான பழம் கிடைச்சாலும் சரி நம்ம புண்ணாக்கு இந்த
பொட்டாஸ் கரைசலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அதாவது நிறைய கேட்டீங்க, காஞ்ச பழம், அழுகுன பழம், பூம்பழம், ரஸ்தாளி, கற்பூரவல்லி, எந்த பழமாக இருந்தாலும் சரி, பச்சைநாடம் பழம், மொந்தம்பழம், எந்த பழத்தையுமே ஒதுக்க வேண்டாம். அனைத்து விதமான பழத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒன்றொன்னா போட்டு கொடுக்கும்போது நம்மளுடைய சொல்வார், நம்ம காட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணுறதுக்கு பேர் தான் இயற்கை விவசாயம். ஒரு பொருள் கடையில் வாங்கி கொடுக்குறதோ அல்லது வேறு வழியிலேருந்து மாற்றி கொடுக்கறதுக்கு பேரோ அது இயற்கையில் வராதுங்க. நம்மளாக சொந்தமாக தயாரித்து கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி கால்சியம் எல்லாம் மாதத்துக்கு ஒரு 20 லிட்டர் 30 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு ஃபஸ்ட் இடத்துல நம்ம பயிர் என்ன கண்டிஷனில் இருக்குது, அதுக்கு கால்சியம் சத்து எவ்வளோ பத்தலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு, கண்டிப்பாக சுண்ணாம்பு மண் இருக்கிறவங்க இதை கொடுக்கக்கூடாது கால்சியம். ஏன்னா கால்சியம் சுண்ணாம்புலேருந்து இருக்கிறோம். அவங்க மண்ணில் சுண்ணாம்பு அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் நம்ம இதை கொடுத்தா பயிர் நல்லா வளரு, இதில் தானே சத்து இருக்குதுன்னு சொல்லி சுண்ணாம்பு சத்தை அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செடி மற்ற சத்தை எதையுமே எடுக்கிறதுக்கு இல்லாமல் பண்ணிடும். சுண்ணாம்பு அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது, லிமிட்டு தான். பற்றாக்குறையாக இருந்துட்டாலும் தப்பாக இல்லை, அளவுக்கு அதிகமாக மட்டும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா இயற்கை விவசாயம்னா இந்த மாதிரி நம்ம ஈஸியாக செய்கிறதுல மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நம்ம உயிர் உரம் பயன்படுத்துகிறோம். எண்ணெய் கரைசல், பஞ்சபூத எண்ணெய் கரைசல்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ, காய்கறி அனைத்து இதுலேயும், அதாவது இந்த மல்லிகைப்பூவில் பார்த்தீங்கன்னா மொக்குப்புழு, இலைப்பேன், செம்பேன், அந்த உப்பு இது இருக்குது, ஆரஞ்சு கலர் புழு, அனைத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுத்தா மட்டும்தான் முடியும். நம்ம ஸ்ப்ரேவிலேயே பண்ண முடியும், ஸ்ப்ரேவிலேயே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பாக செட் ஆகாதுங்க. வேறு வழியாக கொடுத்து செடிக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிட்டோம் அப்படின்னா 50% நோய்களையும் புழுக்கள் பூச்சிகளையும் அதுவே கண்ட்ரோல் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் புரிதலோடு தெரிஞ்சு பண்ணணும் அப்படின்னோம்னா நமக்கு ஒரு கெமிக்கல் விவசாயம் பண்ணும்போது ஒரு 10,000 ரூபா செலவாகுது அப்படின்னா இதில் ஒரு 2000தோடு முடிச்சுக்கலாம். இப்போ கெமிக்கல்லேருந்து இயற்கைக்கு வரீங்க கேட்குறாங்கன்னா, நம்ம இப்போ கெமிக்கல்லேருந்து இயற்கைக்கு வந்தோம்னா எப்படி நாங்கள் அதே ரிசல்ட் எடுக்க முடியுமா? கண்டிப்பாக உங்களால் அதை விட ரிசல்ட் அதிகமாகவே எடுக்க முடியும். அதற்கான ஐடியாவும் நம்ம வச்சுருக்கோம். கெமிக்கல்லேருந்து இயற்கைக்கு வரவங்களுக்கு ஒரு ஃபார்முலாவும், நிறைய இயற்கை விவசாயம் செய்கிறவங்களுக்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். செலவை குறைச்சி மண்ணையும் பாதுகாப்பு பண்ணி நமக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் இயற்கை விவசாயம். இது சம்மந்தப்பட்ட பயிற்சியை நம்ம கொடுத்துக்கிட்டு வர்றோம். உங்களுக்கு ஃபோன் மூலிமா வர முடியாதீங்க, நேரில் கற்றுக்குறாங்க, என்னால் வர முடியலன்னு சொல்கிறீங்க. வர முடியாதவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமாவும் நம்ம பயிற்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க, நஞ்சில்லாத உணவை பயன்படுத்துங்க.